இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் சட்னி, அதாவது தேங்காய் சட்னி. இட்லி தோசைக்கு எப்படி சுவையாக தேங்காய் சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். துருவின தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். 2 முழுசாக பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் பொரிகடலை சேர்த்துடலாம். அதாவது உடைச்ச கடலை அதுதான் சேர்க்குறோம். இது நம்ம சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, உப்பு. அதுக்கப்புறமா சின்ன ஒரு பிஞ்ச் நமக்கு புளி ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். இப்போது இனி இதில் தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு பேனை சூடாக வச்சுட்டு நம்ம பேனில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெடிக்க விட்டுடலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததும் நமக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஒரு 5 சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு தாளிப்பை நம்ம சட்னி கூட ஆட் பண்ணியாச்சுன்னா நம்ம சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. இது இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதை மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.